அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 நாடுகள் சேர்ந்துக்கிட்டு ஈரான் மீது தொடுத்த அந்த யுத்தம், அந்த யுத்தத்துடைய சத்தம் ஐரோப்பா மட்டும் இல்லாம அதை தாண்டி ஆசியாவுக்கு வந்து ஆசியாவுல குறிப்பா இந்தியா வரைக்கும் அந்த யுத்தத்துடைய சத்தம் இங்க எதிரொலிக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல ஈரான் வந்து அங்க கதவடைச்சாங்கன்னா இங்க இந்தியாவுல இங்க தமிழ்நாட்டுல சின்னாலப்பட்டி, சிலுக்குவார்பட்டி, ஏன் சின்னமனூர் வரைக்கும் கூட வந்து அந்த கதவை திறக்க முடியலைங்க. அரபு நாடுகள் முழுவதும் ஒரே புகை, கரும் புகை, எங்க பார்த்தாலும் கரும் புகை. ஏன் ஏன் இந்த யுத்தம்? எதற்கு இந்த யுத்தம்? யுத்தம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை என்ன நடந்திருக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போகுது. இனிமையான தமிழ் பேசும் இளமையான தமிழ் உள்ளங்களுக்கு சாமானியனின் பணிவான அமெரிக்கா இந்த யுத்தத்தை என்ன சொல்லி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் கிட்ட வந்துட்டு யுரேனியம் அதிகமா இருக்குது, அதாவது அணு குண்டு தயாரிப்பதற்கு உண்டான யுரேனியம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்குது, இதை வச்சு இவங்க அணு குண்டு சோதனை நிறைய செஞ்சு பார்க்க போறாங்கன்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்க வந்து தீவிரவாதத்தை வளர்த்து விடுறாங்க அப்படின்ற காரணங்களை எல்லாம் சுட்டி காட்டி மேற்கோள் காட்டி தான் இஸ்ரேல் மூலமாக இஸ்ரேலை தூண்டி விட்டு இவங்க இந்த போருக்கு ஆயத்தமானாங்க, இந்த போரை தொடங்கினாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தா அதுதான் காரணமானா எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மேல்போக்க அவங்க சொன்ன காரணம். உள்நோக்கம் என்னன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளம், அந்த எண்ணெய் வளத்தை இவங்க ஆட்டையை போட்டு, நம்ம அமெரிக்கா தான் நாட்டாமையாச்சு, நாங்க இவங்க ஆட்டையை போட்டு அதுல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறுகிய எண்ணம் தான் இவங்களுக்கு முழு காரணம். அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து அரபு நாடுகள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு பெற்ற நாடாக இருந்து வந்துச்சு. இப்ப கத்தாரு, குவைத்து, சவுதி அரேபியா இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அரபு நாடுகள் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்ற மாதிரியான கணக்குல ஈரான் இருந்துகிட்டு இருக்காங்க. இதை மோப்பம் முடிச்ச அமெரிக்கா, இவங்களை விட்டோம்னா, ஈரானை விட்டோம்னா இவன் இன்னும் வளர்ந்துகிட்டே போவான், நமக்கு சிம்ம சொப்பனமா அமைவான் அப்படின்ற காரணத்தால தான் ஈரான் மேல போர் தொடுத்திருக்காங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. போர் தொடுத்த உடனே முதல்ல அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? ஈரானுடைய அதிபர் திரு கமேனியா அவர்களை அவங்க குடும்பத்தோட, அவங்க குடும்பம்னா கமேனியா அவர்களுடைய பேத்தி 1.5 அல்ல 2 வயது தான் இருக்கும், அந்த பேத்தி மேற்கொண்டு அவங்கள ஒரு 30 வகையான குண்டுகளை தூக்கி போட்டு டோட்டலா குடும்பத்தோட அழிச்சாங்க. அவங்க செஞ்ச முதல் காரியம் இந்த காரியம் தான். இந்த காரியத்துக்கு அப்புறம் ஈரான்ல உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை அடிச்சாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள், பிரிட்ஜு, அந்த எண்ணெய் டேங்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேங்க் இதெல்லாம் வந்து காலி பண்ணாங்க. இதை காலி பண்ணோடனே ஈரான் இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா அமெரிக்காவை நேரடியா அவங்க தாக்கல, அமெரிக்கா நாட்டுல தாக்குதல் நடத்தல, மாறாக அமெரிக்காவுடைய தளவாடங்கள் இருக்கு பாத்தீங்களா அரபு நாடுகள்ல, அதாவது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அரபு நாடுகள், குவைத்து, சவுதி அரேபியா, பஹ்ரைன், இது மாதிரியா கத்தாரு, இது மாதிரியா நாடுகள்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய தூதரகத்தை ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. அப்புறம் அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள், அந்த ராணுவ தளவாடங்களையும் இவங்க தாக்கி அழிச்சாங்க. ஈரான் நாடு சொன்னாங்க, என்னுடைய சகோதர நாடுகளே, நான் உங்களை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, நீங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நீங்க அமெரிக்காவுக்கு அவங்க எண்ணெயை அடிப்பதற்கு, அதாவது ஈரானை எங்களை அடிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க, இடம் கொடுக்கறதுனால தான் நான் உங்களை அடிக்கிறேன், தயவு செய்து எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு பகிரங்கமா மன்னிப்பு கூட கேட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அங்க ஈரான்ல குண்டுமலை போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன ஸ்கூலுங்க, அந்த ஸ்கூல்ல ஒரு 170 குழந்தைகள் இருக்கும், 170க்கு மேற்பட்ட குழந்தைகள். அந்த குழந்தைகள் இருந்த பள்ளிக்கூடத்தின் மேல குண்டு தூக்கி போட்டு அந்த குழந்தைகளை அநியாயமா பண்ணாங்க. இது மாதிரியான கொடுமையான செயல்கள் எல்லாம் வேற செஞ்சாங்க. இதை பத்தி அமெரிக்க பத்திரிகை கேட்கும் போது, இல்ல அப்படி ஒன்று நடந்தது மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஈரான்ல உள்ள இந்த டீசாலிடேஷன் பிளான்ட், அதாவது கடல் நீரை நல்ல நீரா மாற்றக்கூடிய அந்த பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளான்ட் மேல அமெரிக்கா தான் முதல்ல கை வச்சாங்க. அதாவது போர் நடக்குது, நீங்க எண்ணெய் கிணறுகளை கொண்டு தூக்கி போட்டு அழிச்சிங்க, பதிலுக்கு அவங்களும் அழிக்கிறாங்க. ஆனா மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் தட்டுப்பாடை உருவாக்குறதுக்காக அந்த குடிநீர் பிளான்ட்டை வந்து முதல்ல அட்டாக் பண்ணது அமெரிக்கா தான். அதுக்காக இதை பார்த்துட்டு ஈரான் சும்மா இருக்குமா? உடனே இவங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தினாங்க.
எங்க பஹ்ரைன்ல அங்க இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் அந்த மாதிரி வாட்டர் பிளான்ட் இருக்கு. அந்த வாட்டர் பிளான்ட் மேல இவங்களும் தாக்குதல் நடத்துனாங்க. அந்த பஹ்ரைனை வந்துட்டு ரொம்ப ஈரானுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமா சேதப்படுறது பார்த்தா பஹ்ரைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பஹ்ரைனை ஏன் அவங்க அவ்வளவு தூரம் அடிச்சாங்க அப்படின்னா, அங்கதான் அமெரிக்காவுடைய அந்த நேவி ஃபோர்ஸ் பாத்தீங்களா, ஃபிஃப்த் ஃபிளீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க மெயினான முக்கியமான தடவாடம் அங்கதான் இருக்கு. அதனாலதான் பஹ்ரைனை வந்துட்டு குறி வச்சு அடியா அடிச்சாங்க ஈரான். அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா, அவங்களும் மற்ற நாடுகளை இவங்க போர்ல தாக்குறதை விட ஈரான் மேல அதிகப்படியான தாக்குதல், ஏகப்பட்ட குண்டுகளை போட்டு அவங்களோட ஈரானுடைய தடம் தெரியாத அளவுக்கு அவங்கள அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட முயற்சி செஞ்சு நிறைய இடங்களை ஈரான்ல பயங்கரமான சேதத்தையும் உருவாக்குனாங்க. அதுல அந்த இஸ்ரேல் இருக்காங்க பாத்தீங்களா, இஸ்ரேல் வந்துட்டு இந்த லெபனானை போட்டு அடிச்ச அடி இருக்கு பாருங்க, மரண அடி. அந்த அடி இன்னமும் அடிக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஈரான் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு திரும்பவும் நாங்க வருவோம், திரும்பவும் நாங்க வந்து அடிப்போம், நீ என்னை அடிச்சா நான் உன்னை திருப்பி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடமில்லை அப்படின்றத வந்துட்டு ஈரான் திட்டவட்டமா சொல்றாங்க. என்னை நீ அடிச்சிட்ட, என் தலைவனை நீ கொன்னுட்ட, உன்கிட்ட நான் என்னத்த அமைதி பேச்சு வார்த்தை நடத்துறது, நீ இதெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட நீ பேச வந்திருந்தா நாங்க பேசிருப்போம், இப்ப பேச்சுக்கே இடம் இல்லை, ஒன்லி வீச் தான் அப்படின்ற ஸ்டைல்ல ஈரானும் முடிஞ்ச வர என்ன அடி அடிக்கணுமோ அவங்களும் அவங்க தன்னை எதிர்த்து அடிக்கிற எல்லா நாடுகளையும் இவங்களும் ஒத்த ஆளா இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க. உலக நாடுகளே, நான் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நான் அடைச்சிட்டேன், இந்த வழியா எந்த நாட்டு கப்பல்களும் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி கிடையாது, அதனால எந்த நாட்டு கப்பலும் இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்ட்டு முன்னெச்சரிக்கைய ஈரான் சொல்லிட்டாங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்க, உலக நாடுகளே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உங்களுடைய அந்த சரக்கு கப்பலை அந்த வழியா கொண்டு வாங்க, உங்களுக்கு நான் பாதுகாப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு கப்பல் வந்திருக்கு. அப்படி வந்ததையும் ஈரான் அவங்க மேல துண்டு போட்டு காலி பண்ணிருக்காங்க. குறிப்பா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கண்ணி வெடி வச்சிருக்கப்பா, கடல்ல கண்ணி வெடி வச்சிருக்கேன், நீங்க பாட்டுக்கு வந்து கண்ணி வெடியில சிக்கிக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் அவங்கள எச்சரிக்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் அடைச்சதுனால உலக நாடுகள் எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய்ன்றது வந்து சரியா கிடைக்கல. ஸோ அதனால கச்சா எண்ணெயுடைய விலை அப்படின்றது வந்துட்டு தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு, இன்னமும் ஏற போகுது. அப்படி ஏறிச்சு அப்படின்னா இல்ல, இதுவரைக்கும் இப்ப ஏறினதுக்கே வந்துட்டு நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்தியாவுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு, இப்போதைக்கு சிலிண்டர் விலை சும்மா ஒரு 60 ரூபா மட்டும்தான் ஏற்றி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாகவே விலை உயர்ந்திருக்கு. இதன் பாதிப்பா பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல, சென்னையில இவங்கெல்லாம் உள்ள அந்த ஹோட்டல்ஸ் அதிபர்கள்லாம் வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, எங்களால் ஹோட்டல்ல வந்து தொடர்ந்து நடத்த முடியாது, சிலிண்டர் இல்லாம நாங்க எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 20 நாட்களுக்கு உண்டான சிலிண்டர், கேஸ் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது, அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்துட்டு ரஷ்யா அவங்க வந்துட்டு கேஸ் அண்ட் ஆயில் நம்மளுக்கு கொடுக்கறதா அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுக்கு கூட ஒப்புதல் கொடுத்துருக்குல்ல, இந்தியா வேணா ஒரு மாசத்துக்கு வந்துட்டு ரஷ்யாட்ட இருந்தா கச்சா எண்ணெயை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய மனசு பண்ணி அவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனா இதை கேள்விப்பட்ட அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் அமெரிக்கா கிட்ட நீ எப்படி இந்தியாவுக்கு மட்டும் அந்த அனுமதி கொடுக்குற, அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்ட்டு இவங்க எல்லாம் அமெரிக்கா அந்த சண்டைக்கு போயிருக்காங்க. கூட இப்ப அமெரிக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கு, வாங்க சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அது வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அமெரிக்கா உத்தரவு போட்டு நம்முடைய இந்திய அரசாங்கமும் வந்துட்டு ஐயோ வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காம விட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் இந்தியாவுடைய நிலைமையும். நமக்கு சிலிண்டர் மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப அதிகமா வரும். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னா வாகனத்தின் வழியாக செல்லக்கூடிய அந்த காய்கறி விலைகள், மீன்பிடி ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு விலைவாசி அப்படின்றது தாறுமாற உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. இது வரைக்கும் ஈரான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க போர்ல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய மிசைல், பழசதான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எங்களுடைய புதிய மிசைல் எல்லாம் நாங்க இன்னும் இறக்குனா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்ட்டு ஈரான் சொல்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீ வா,
நீ வந்துட்டு எந்தவித நிபந்தனையும் இல்லாம சரணடைஞ்சிரு. உன்னுடைய அந்த தலைவர் பதவி, அதாவது அமெரிக்காவுடைய சொல் பேச்சுக்கக்கூடிய அங்க ஒரு அரசாங்கத்தை நாங்க உருவாக்கிட்டு நாங்க பாட்டுக்கு இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப அடிச்ச அடியை விட 20 மடங்கு அடி அதிகமாக உனக்கு விழுவும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ஈரானை மிரட்டுறாங்க. ஆனா ஈரான் எதுக்கும் நாங்க சலைச்சவங்க இல்ல, எங்கள்கிட்ட இதே நிலைமையே இப்படியே போய்கிட்டு இருந்தா கூட இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு கூட நாங்க இந்த போரை தொடர்ந்து வழி நடத்தி செல்வோம். எங்களுடைய தாக்குதல் ரொம்ப உத்வேகமா ஆக்ரோஷமா இருக்கும். அதனால மற்ற அரபு நாடுகள்லாம் நீங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்து அறைகூவல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த போர்னால துபாய் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சுற்றுலா தலமாக எல்லாராலையும் கொண்டாடப்பட்டது. இப்ப அந்த சுற்றுலா தலம் அப்படின்றது கேள்விக்குறியாயிருக்கிறது. ஏன்னா துபாய் மக்கள் வாழ்றதுக்கு பாதுகாப்பற்ற இடமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உலக நாடுகள் இப்ப அஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருடைய முதலீடுகளும் துபாயில போய் செஞ்சாங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படின்றது துபாயில கொடி கட்டி பறந்துச்சு. இப்ப அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சுற்றுலா மூலமா வரக்கூடிய அந்த பணம் எல்லாமே துபாய்க்கு ஸ்டாப் ஆகுற அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல துபாய் சிக்கி இருக்குது. இஸ்ரேல் ஈரானை அடிக்கிறாங்க. ஈரான்ல ஏற்படக்கூடிய அதுக்கு உண்டான அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, எங்க அடிபட்டு இருக்கு அப்படின்ற வீடியோக்கள்லாம் நமக்கு கிடைக்க வருது, நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இஸ்ரேல்ல மட்டும் எவ்வளவோ தாக்குதல், ஏகப்பட்ட தாக்குதல் நடந்திருக்காங்க. ஈரான் ஏகப்பட்ட அழிவுகள் அப்படின்றது இஸ்ரேல்ல நடந்திருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த அதை நிரூபிக்கும்படியான ஒரு புகைப்படமோ ஒரு வீடியோ ஆதாரமோ எதுவுமே நமக்கு உலக நாடுகளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்ரேல் அந்த உள்ளூர் செய்தி சேனல்களுக்கு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. எந்த விதமான போட்டோக்களும் எந்த விதமான தகவல்களும் மற்ற நாடுகளுக்கு இது கிடைக்கக்கூடாது, அதாவது நியூஸாக வெளில வரக்கூடாது அப்படின்னு தடை போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி மற்ற அரபு நாடுகளும் கூட அதே மாதிரியான தடையை தான் போட்டு வச்சிருக்காங்க. போட்டோக்கள் எதுவுமே நீங்க வெளில விடக்கூடாது, அப்படி விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $20,000 அப்படின்றது உங்களுக்கு அபராதம் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க அந்த நாட்டு மக்களை. மொத்தத்துல இந்த யுத்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் ஒன்றாகவே இருக்கக்கூடாது, ஒன்னா இணைஞ்சு செயல்படக்கூடாது. ஒன்னா இணைஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா இவங்க உலக வல்லரசு நாடுகளுக்கு இணையாக வல்லமை பெறுவார்கள். அதுக்கு நாம இடம் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த அமெரிக்கா சூழ்ச்சி செய்து அந்த அரபு நாடுகளுக்கு இடையே சண்டைகளை வரவழைக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் எல்லாம் வகுத்து இப்படிப்பட்ட யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த உண்மையான விஷயம் அரபு நாடுகளுக்கு தெரியற வரைக்கும், அவங்க உணர்ற வரைக்கும் இந்த யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இது நிச்சயமாக 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு யுத்தமாகத்தான் அமையுது. இந்த இஸ்லாமிய நாடுகள் உணராத வரைக்கும் இந்த யுத்தம் அப்படின்றது முடிவு பெறப்போவது அல்ல. இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்க போகுது. எப்ப இந்த இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்கா நம்மளை ஒண்ணு சேர விடாம தடுக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா 3ஆம் உலகப் போருடைய ஒரு முதல் படியாகத்தான் இந்த யுத்தம் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் இது போன்ற ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.